கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து சோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் 138 சங்கீதம் 3 வசனம். 138 சங்கீதம் 3 வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என்று சொல்லி. இந்த சங்கீதம் ஒரு தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நாம் ஜெபிக்கும் போது, கூப்பிடும்போது கர்த்தர் மறு உத்தரவு தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறு உத்தரவு தந்து நம்ம ஆத்மாவிலே அவர் பலப்படுத்துகிறார். ஒரு பலனை அவர் தருகிறார், கட்டளையிடுகிறார். இந்த சங்கீதக்காரன் இந்த 3வது வசனம் மூலமாக அப்படியாகத்தான் நம்மிடத்தில் பேசுகிறார். இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், அவர் எழுதிய வார்த்தைகள் மூலமாக. நான் கூப்பிட்டு நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், எனக்கு என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அப்போ மறு உத்தரவு தர வேண்டும் ஆண்டவர் நமக்கு. நாம் கூப்பிடும்போது ரெண்டாவதாக நமக்கு என்னத்தை தர வேண்டும்? தைரியப்படுத்த வேண்டும். ஆத்மாவிலே பலன் தந்து தைரியப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த நாளில் கூட நாம் கூட பலவிதமான நிலவரங்களில் இருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். கஷ்டங்கள், பாடுகள், சோதனை வேலையில் அவரை நோக்கி கூப்பிடுகிறோம். இப்படியெல்லாம் கூப்பிடும்போது அவர் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு மறு உத்தரவு அருள வேண்டும். அப்படியா மறு உத்தரவு அருளனா நம்ம என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போகிறோம், பலவீனப்பட்டு போகிறோம், அதைரியப்படுகிறோம், ஆண்டவரை குறித்து குறைவாக பேச முயற்சிக்கிறோம். இப்படியாக நாம் பலவிதமான நிலவரங்களில் காணப்படுகிறோம். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரி, அந்த நாளில் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம்? கர்த்தர் நாம் கூப்பிடும்போது அவர் மறு உத்தரவு தருகிறாரா? மறு உத்தரவு தரவில்லையா? இந்த நாளில் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம்? நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது, அவருக்கு இஷ்டமானதாக இருக்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் மறு உத்தரவு தருவார். மறு உத்தரவு தருவதோடு மாத்திரமல்ல, நம்ம ஆத்மாவில் ஒரு பலத்தை தருவார், நம்மை தைரியப்படுத்துவார். அப்போ இந்த நாட்கள் கூட ஆண்டவர் நம்ம ஆத்மாவிலே பலன் தந்து தைரியப்படுத்த வேண்டும். மறு உத்தரவும் கொடுக்க வேண்டும், ஆத்மாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்தவும் வேண்டும். அப்படியாக ஆண்டவர் நமக்கு கூப்பிடும்போது மறு உத்தரவு தந்து நம்ம ஆத்மாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்தும் போது மாத்திரமே நாம் என்ன செய்ய முடியும்? தேவனோடு நடக்க முடியும், தேவனோக்கென்று ஜீவிக்க முடியும், தேவனோடு நாம் என்ன செய்ய முடியும்? இணைந்திருந்து அவருக்கென்று கிரியை செய்ய முடியும். அப்போ இந்த நாட்களில் கூட இந்த அனுபவங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள நாம் தேவனோடு சேர்ந்து நடக்க நாம் எப்போது பிரயாசப்படக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா சோதனையிலும் பிரச்சனையிலும் அவர் எப்படி காணப்பட்டார்? அவர் தேவனை நோக்கி கூப்பிடக்கூடியவராக இருந்தார். எல்லா விதமான சூழ்நிலையிலும், அவருக்கு சூழ்நிலை சாதகமாக இருந்த போதும், சாதகம் இல்லாமல் காணப்பட்ட போதும், பிரச்சனைகள் மத்தியில் காணப்பட்ட போதும், அவருடைய மரணத்துக்கு அருகாமையில் இருக்கின்ற சூழ்நிலையில் காணப்பட்ட போதும், அவர் மரணத்தின் மிக அருகாமையில் இருந்த சூழ்நிலையில் காணப்பட்ட போதும், தனக்கு விரோதமாக தன் மகனே சத்துருவாக எழும்பிய போதும், சவுல் அவனை கொல்லும்படியாக பல விதத்தில் துரத்திய போதும், எல்லா சூழ்நிலையிலும் அவர் தேவனை நோக்கி கூப்பிடக்கூடியவராகவே காணப்பட்டார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் நான் கூப்பிடுற நாளிலே எனக்கு என்ன செய்கிறீர்? மறு உத்தரவு அருளுகிறீர் என்று சொல்லுகிறார். பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. இந்த நாளில் கூட நாம் கூப்பிடும்போது எல்லாம் தேவன் நமக்கு மறு உத்தரவு தரக்கூடியவராக இருக்கிறாரா? ஆனால் தாவீதுக்கு தன்னுடைய ஜீவியத்தில், அவருடைய வாழ்க்கையில் தேவன் அவருக்கு மறு உத்தரவு அருளக்கூடியவராக காணப்பட்டார். எல்லா சூழ்நிலையிலும் அவரை பாதுகாத்தார். அவர் தேவனுக்கு இஷ்டமானதை செய்த போதும், தேவனுக்கு இஷ்டமில்லாததை செய்த போதும் அவரை எச்சரித்து அவரை நடத்தினார். அப்படியாக அவர் எச்சரிப்பு பெற்றுக்கொண்டு போது கூட அவர் என்ன பண்ணல? அவர் ஆண்டவருடைய கரத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தார்.
எச்சரிப்பின் வார்த்தை அவருக்கு வந்தபோது, தீர்க்கதரிசி மூலமாக வந்தபோது, ஜனங்களை தேவையில்லாமல் இலக்கம் பார்த்தபோது, அவருக்கு தீர்க்கதரிசி மூலம் என்ன வந்தாச்சு? எச்சரிப்பின் வார்த்தை வந்து. அந்த சூழ்நிலையில் கூட தாவீது என்ன செய்யவில்லை? தன்னை கர்த்தருக்குள்ளேயே தன்னை என்ன பண்ணிட்டாரு? நோக்கி கூப்பிட்டு அவர் ஆத்துமாவிலே பலனை பெற்றுக்கொண்டு தன்னை தேவனுக்குள்ளே தைரியப்படுத்தி கொண்டார். இந்த நாளில் கூட நாம் கூட அப்படியாக நம் ஆத்துமாவிலே பலனை பெற்றுக்கொண்டு நாம் அவருக்குள் தைரியப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அவருக்கு தாவீது பாருங்கள், தேவனுக்கு இஷ்டமில்லாத செய்த போது, தீர்க்கதரிசி மூலமாக தேவன் அவரோடு பேசிய போது, அந்த சூழ்நிலையில் அவர் தன்னை தேவனுக்குள்ளாக தைரியப்படுத்தி கொண்டார். இதை தான் இந்த சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு பிரியமில்லாத செய்த போதிலும் அவரை நோக்கி பார்த்து அவரை எச்சரித்த போது, அவர் தேவனை நோக்கி பார்த்து கூப்பிட்ட போது, தேவன் அவர் ஆத்துமாவிலே பலனை தந்து அவரை தைரியப்படுத்தினார். தீங்குக்காக அவர் மனஸ்தாபப்பட்டார், அவர் தேவனுக்குள்ளே அவர் காணப்பட்டார். இந்த நாளில் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம்? ஒவ்வொரு நாளுக்கு நாம் தேவனுக்கு இஷ்டமானதை செய்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு காணப்படுகிறோமா? இந்த நாளில் கூட தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவியம் நமக்குள் இருக்கிறதாக தேவன் நம்மோடு பேசுகிறாரா? நம்மை எச்சரிக்கிறாரா? இந்த நாளில் கூட நாம் எந்த சூழ்நிலையில் காணப்படுகிறோம்? தேவனுக்கு பிரியமான பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறோமா? தேவனுக்கு இஷ்டமில்லாத பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறோமா? நாம் நடக்கிற வழி எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நாம் போகும் வழியும் அவர் என்ன பண்ணுறது அறிந்திருக்கிறார், வரும் வழியும் அறிந்திருக்கிறார். சங்கீதக்காரன் நன்றாக அறிந்தால் சொல்லுகிறார், என்னை நீ ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்கள் கூட தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம இந்த நாட்கள் கூட நம்முடைய தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்து நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறபடியால் நாம் எப்படி காணப்படுகிறோம்? நாம் நடக்கிற வழிகளெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய போக்கையும் வரத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் அவருக்கு இஷ்டமான செய்கிறோமா, இஷ்டமில்லாத பாதையில் நடக்கிறோமா என்பதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட தேவனுக்கு இஷ்டமான வழியை நாம் நடக்கிறோமா இல்லையா என்பதை எல்லாம் நாம் ஆராய்ந்து அறிந்து நாம் தேவனோடு நடக்க நாம் ஒப்படைக்க வேண்டும். தேவனுக்கு இஷ்டமான பாதையில் நாம் நடக்கிறோமா, இஷ்டமில்லாத பாதையில் நடக்கிறோமா, அவருக்கு கனி கொடுக்கிற பாதையில் நடக்கிறோமா, இல்லை அவரை துக்கப்படுத்துகிற பாதையில் நடக்கிறோமா என்பதெல்லாம் அந்த நாளில் கூட நாம் அறிந்து கொண்டு நாம் தேவனோடு நடக்க வேண்டும். அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்படைத்து நாம் தேவனோடு நடக்க வேண்டும். இப்படியாக நாம் செய்யும்போது, தேவனோடு நடக்கும்போது, தேவனுக்கு கனி கொடுக்கும்படியாக நாம் பிரயாசப்படும் போது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்வார். அநேக சூழ்நிலையில் நாம் தேவனுக்கு பிரியமாக நடக்காமல் நாம் பிரியமாக நடப்பதாக நாம் அநேக சமயங்களில் மேன்மை பாராட்டி ஜீவிக்கிறோம். இதனால் தான் அநேக ஜீவியத்தில் இடர்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் அதிகமாகி விடுகிறது. அவங்களுடைய நிலவரங்களை மிஞ்சி போவதாக காணப்படுகிறது. சோதனையை தாங்கக்கூடியதாக சோதனையை தேவன் அனுமதித்து விடுகிறார். அப்போ இந்த நாட்கள் கூட அது போன்ற சோதனையை அனுமதிக்காமல் நம்மை திராணிக்கையோடு நம்மை சோதித்து நம்மை நடத்த வேண்டுமானால், அவர் நம்மை திராணிக்கத்தக்கதாக சோதித்து சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும் போக்கை உண்டாக்கி நம்மை நடத்த வேண்டுமானால், நாம் கூட தேவனுக்குள்ள நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுக்குள்ளே காணப்படும் போது, நாம் ஒவ்வொரு நாள் நம்முடைய நிலவரங்களை நாம் அறிந்து ஆராய்ந்து நாம் நடக்கும்போது, நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்குள்ளே நம்மளை மூடி மறைத்து கொள்ளும் போது நிச்சயமாகவே சோதனையை தேவன் அதிகமாக நம்முடைய ஜீவிதத்தில் அனுமதிப்பதில்லை. தானைக்கு தக்கதாக சோதித்து கொள்ளும்படியான போக்கை தந்து தேவன் நம்மை நடத்துவார், பலப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் தான் அந்த சங்கீதக்காரனுங்க சொல்லுகிறார், நான் கூப்பிடுகிற நாளே நீர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த நாட்கள் கூட தேவன் நம்மை ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துகிற தேவனாக வெளிப்பட விரும்புகிறார். அப்படியாக நம்முடைய ஆத்துமாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்த வேண்டுமானால் நாம் கூட அவருக்குள் மறைந்திருக்கும் போது, அவருடைய சித்தத்துக்குள் காணப்படும் போது நிச்சயமாகவே நம்முடைய ஜபங்களுக்கு எல்லாவற்றுக்கும் அவர் பதில் தருவார். தாவீது அப்படியாக தேவனுடைய சித்தத்திற்குள் காணப்பட்டபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தவறுகள் செய்தபோது, தேவனுக்கு இஷ்டமில்லாத செய்தபோது
தேவன் அதையெல்லாம் அவருக்கு உணர்த்தி காண்பித்து சரியான பாதையில் நடத்தணும். அதனால் அந்த நாளில் கூட தேவன் நம்மை சரியான பாதையில் நடத்த நம்ம ஒப்படைப்போமா. கர்த்ததாமே இந்த வசனங்களாக நம்மை ஆசீர்வதிப்பாரா. ஜெபிக்கலாம். கிருபையும் ஸ்நேகம் நிறைந்த நல்ல தெய்வமே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளில் கூட அடியானுக்கு தந்த இந்த நல்ல வார்த்தைக்காக சோத்துறோம். இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு முறை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய நன்மைகளால் நிரப்புண்டு சோத்துரம் சோத்துரு எல்லாவற்றும் ஆணி பாய்ந்த கருத்தில் தருகிறோம். கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. சோத்துரம்.